ஜோதிடத்துல சில யோகங்கள் வரும்போது அது பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்தும். ஒரு சாதாரண மாற்றமில்லை, வாழ்க்கையையே தலைகீழா மாத்தக்கூடிய சக்தி அதுக்கு உண்டு. அப்படி ஒரு சக்தி வாய்ந்த யோகம் 2026ஆம் வருஷம் உருவாகப் போகுது. அதுதான் அங்காரக யோகம். அங்காரகன் என்றால் செவ்வாய். செவ்வாய் தன்னுடைய வீரியத்தையும் வேகத்தையும் இந்த யோகத்தின் மூலம் அதிகப்படுத்தப் போகிறார். ஆனா செவ்வாய் என்றாலே வெற்றி, வீரம் மட்டுமில்லை, அது கோபம், சண்டை, விபத்து. இந்த அங்காரக யோகத்தோட அதீத சக்தி சில ராசிக்காரங்களுக்கு பெரிய சவால்களையும் எதிர்மறை விளைவுகளையும் கொடுக்கப் போகுது. உங்க ராசி இதுல இருக்கா? எச்சரிக்கை தேவை. செவ்வாய் கிரகம் ஒரு குறிப்பிட்ட அமைப்பில் வரும்போது இந்த அங்காரக யோகம் உண்டாகும். 2026இல் உருவாகும் இந்த யோகம் உங்கள் ராசி கட்டத்தின் முக்கியமான இடங்களில் தீவிரமான விளைவுகளை ஏற்படுத்தும். சவால் என்ன? செவ்வாய் கோபத்தை அதிகப்படுத்தும்போது நீங்க சின்ன விஷயத்துக்காக கூட உங்க துணைவர்கள் அல்லது நண்பர்களுடன் பெரிய சண்டை போட வேண்டியிருக்கும். வார்த்தைகள் நெருப்பு மாதிரி மாறும். பண விஷயங்களில் யோசிக்காமல் திடீர் முடிவுகள் எடுப்பீர்கள். அந்த அவசரம் பெரிய நிதி இழப்பை ஏற்படுத்தலாம். சீக்கிரமா பணம் சம்பாதிக்கணும்னு நீங்க எடுக்கிற ரிஸ்க் உங்களுக்கு எதிராக திரும்பும். அங்காரக யோகத்தின் போது செவ்வாய் கொடுக்கும் ஆற்றல் சரியான வழியில் பயன்படுத்தப்படாவிட்டால் அது உங்களை நீங்களே அழித்துக் கொள்ளும் ஆயுதமாக மாறும். 2026இல் அங்காரக யோகத்தின் எதிர்மறை விளைவுகளால் அதிக ஜாக்கிரதை தேவைப்படும் ராசிக்காரர்கள். 1. மேஷ ராசி. செவ்வாய் உங்கள் அதிபதி. இப்போ செவ்வாயின் வீரியம் அதிகமாகும்போது கோபமும் வீம்பும் கூடும். விபத்து, சண்டை போன்ற விஷயங்களில் மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். வாகனத்தை ஓட்டும்போது கவனம் தேவை. 2. கடகராசி. செவ்வாய் உங்களுக்கு ஒரு கர்ம பலன் கொடுப்பார். உங்க வீட்டுக்குள்ளேயே சண்டை வரலாம். உங்க அம்மாவின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. உணர்ச்சி வசப்படாமல் பேசுங்கள். 3. துலாம் ராசி. உங்களுடைய கூட்டாளிகள் மற்றும் தொழில் உறவுகளில் செவ்வாயின் தாக்கம் அதிகமாக இருக்கும். யாரையும் நம்பி பெரிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுவதை தவிருங்கள். இந்த ராசிக்காரர்கள் 2026இன் முதல் பாதியில் அதிக விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். செவ்வாயின் இந்த அதீத உஷ்ணத்தை குறைத்து அதன் ஆற்றலை வெற்றியாக மாற்ற இந்த எளிய வழிகளை பின்பற்றுங்கள். 1. செவ்வாய் பூமியின் கிரகம். தினமும் கொஞ்சம் நேரம் வெறும் காலால் மண்ணில் நடப்பது இந்த வீரியத்தை குறைக்கும். 2. செவ்வாயின் அதிபதி முருகப்பெருமான். செவ்வாய்க்கிழமைகளில் செவ்வரளி பூக்களால் முருகனை தரிசித்து கந்தசஷ்டி கவசம் கேட்பது கோபத்தை கட்டுப்படுத்தும். 3. கோபம் நெருப்பு போன்றது. தாகமாக இருப்பவர்களுக்கு சுத்தமான குளிர்ச்சியான நீர்தானம் செய்வது உங்கள் உஷ்ணத்தை குறைத்து அமைதியை பரப்பும். நன்றி.